அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு தண்டனை தீர்ப்பு போடும்போது எல்லாருக்குமே என்ன சொல்ல வரீங்க அது குறித்துன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்கலாம் ஜட்ஜி. அவ என்ன சொல்லியிருக்கா, அந்த மாதிரி எல்லாரும் சொல்றதுதான், இந்த மாதிரி என்ன தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு வயசான அம்மா அப்பா. எப்படி எதுனா இது ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்படுதான். இவா அம்மா அப்பாவை பாப்பா போய் விட்ட உடனே சுந்தரத்து கூட ஓடுவாவா? பெத்த பிள்ளைய பாக்காதவா அம்மா அப்பாவை போயா பார்க்க போறா? பெத்த பிள்ளைய கொண்டு போட்டவா 2 பிள்ளைல அவ அந்த மாதிரி ப்ளீட் பண்ணிருக்கா. இந்த மாதிரி எனக்கு தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க, இவ்வளவு நாளும் நான் ஜெயில இது பண்ணிட்டேன், எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை ஏதாவது கொடுங்க, இல்லைன்னா இது பண்ணுங்க அப்படின்ன உடனே ஆக்சுவலா இவ என்ன நினைச்சிருக்கா, நான் சொன்ன மாதிரிதான் ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அதுவும் நல்ல இடத்த அப்படி இப்படின்னு விட்டுருவாங்க, நம்ம சுந்தரத்துக்கு கூட ஓடிடலான்னு பிளான் பண்ணிருக்கா. கடைசியில பார்த்தா லைஃப் ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்கணும்னு உடனே அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அழுதுருக்கா, கதறி இருக்கா. என்ன கதறி என்ன பிரயோஜனம்? ஜட்ஜி அப்படியே சொல்லிட்டாரு. ஒரு குழந்தை உருவாகுறது எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேர் குழந்தை இல்லாம கோயில் குளம் ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்குல செலவழிக்கிறாங்க. உனக்கு கடவுள் 2 குழந்தைய தந்திருக்காங்க. அந்த குழந்தை இந்த பூமியில எவ்வளவு கனவுகளோட வந்திருக்கும். 2 குழந்தையும் அந்த பிள்ளைங்களை நீ கொல்ற அளவுக்கு மனசு வந்துட்டுல, அப்புறம் இனி உனக்கு என்ன வெளியில என்ன உனக்கு வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டா கேட்டிருக்காரு. அப்படித்தானே? ஆமா, குழந்தைங்களே போயிட்டு லைஃப் புருஷனை விட்டுட்ட, பிள்ளைங்க போயிட்டு அப்புறம் என்ன உனக்கு லைஃப்? வெளியே போய் குதூகலமா அந்த சுந்தரத்து கூட ஜோடி போட்டு நீ அலையணும், அதானே உன் விருப்பம்? அதனால ஜட்ஜே பயங்கர கடுப்பாயிட்டாரு. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பிரியாணி கடை போடலாம்னு ஐடியா போட்டிருந்தாங்களா? மேபி அது கூட இருக்கலாம். அது அவரு பிரியாணி கடை சுந்தரம் தானே அவரு, அந்த ஆளு. அதனால எனக்கு என்ன சொல்லனே தெரியல சார். இது ஒரு நல்ல ஒரு வரலாற்று தீர்ப்பு. இத பார்த்துட்டு இனி எவளுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது.